வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதர பாடலை ஒலிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன எஞ்சின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமநாத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் 12 ஆண்டுகளில் 91,00,000 கூடுதல் குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு இம்மாதம் 18ஆம் தேதி வரை 2,33,00,000 குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு 14% குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் திட்டம் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சோமநாத் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்.
தமிழகத்தில் எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ். கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர். வெங்கடேசன், டாக்டர் ஜே. பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். அரசு தொடக்கப் பள்ளிகளில் பெற்றோர் ஆர்வத்துடன் தங்களது குழந்தைகளை சேர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 6ஆம் வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும், சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மாவட்டச் செய்திகள். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரத்தில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் கட்டப்பட்ட 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தர வரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இரத்த சுத்திகரிப்பு மையத்தை ஆட்சியர் திருமதி மிருனாளினி திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் சக வீரரான தருண் மனேபல்லியை வென்றார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு
வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.